வணக்கம். ஆகஸ்ட் 16ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு 2வது வீடியோ. முதல் வீடியோ சாயங்காலம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த செய்திகளை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. தமிழக அரசு பெட்ரோல் விலை ₹3 குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ்லேருந்து ₹3 குறைச்சிருக்காங்க ஒரு லிட்டருக்கு. இதை தொடர்ந்து மத்திய அரசும் இதை மாதிரி ஏதாவது செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியது. அதற்கான பதில் இப்போ மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது பெட்ரோல் விலை குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க காரணம் சொல்லியிருக்கிறது, போன காங்கிரஸ் ஆட்சியில் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது ஆயில் பாண்ட்ஸ் வழங்கியிருக்காங்க. அந்த ஆயில் பாண்ட்ஸ் மற்றும் அதற்குரிய வட்டியை கட்டணும் அப்படின்னா விலையை குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க குற்றம் காங்கிரஸ் ஆட்சி மீது வச்சிருக்காங்க. லியூபின் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அவங்களுடைய ஒரு மருந்துக்கு முதற்கட்ட ஒப்புதல் கிடைச்சிருக்கு. எதற்குரிய மருந்துன்னு பார்க்கும்போது சீஷஸ் சிகிச்சைக்கான ஒரு மருந்து. சவுதி ஆராம்கோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் முதலீடு செய்ய போகிறாங்கன்ற ஒரு பழைய செய்தி நமக்கு தெரியும். இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி வெளியே இருக்குது. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டீல் விரைவில் முடிவடையும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்கிறாங்க. அவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனிலேருந்து வெளியேறி அது ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2011 நடைபெற்றது. ஸோ இப்போ 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்கிறாங்க. அதே தருணத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அவங்க 1 லட்சம் வண்டிகளுக்கு மேல் விற்பனை செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி சொல்லியிருக்காங்க. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த ராகுல் பி ரத்தின்றவர் 7.5 லட்சம் ஷேர்ஸ் விற்பனை செஞ்சிருக்கிறாரு. ஆகஸ்ட் 13ஆம் தேதி அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. 6.9%லிருந்து 5.8% குறைச்சிருக்கிறாரு. ஜேம்ஸ் வாரண்டி கம்பெனியுடைய ஷேர்ஸை எம்டி கார்ப்பரேஷன் விற்பனை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு 52,000 ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ₹218.45. சுவன் லைஃப் சயின்சஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அல்ஷிமஸ் போன்ற ஒரு வியாதிக்கான ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் ஆரம்பிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி வேறு 2 கம்பெனிகளை தன்னுடன் இணைக்கிறாங்க. அதற்கான ஒப்புதல் அவங்களுக்கு முன்கூட்டியே பிஎஸ்சி, என்எஸ்சி மற்றும் செபி மற்றும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இப்போது என்சிஎல்டி ஒப்புதல் கோர்றாங்க. என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். எந்த 2 கம்பெனிகளை இவங்க கூட இணைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நாம் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் எம்பசி 1 கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நிஃப்டியில் இடம் பிடிச்சிருக்கிற ஸ்டாக்ஸில் கடந்த ஒரு வருஷமாக எந்த ஸ்டாக்ஸ் நல்லா அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது செக் பண்ணி பார்க்கும்போது டாடா ஸ்டீல் முதல் இடத்தை பிடிக்குதுங்க. 250% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடம். அதை தொடர்ந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 190% கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 140%, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் 136%, டாடா மோட்டார்ஸ் 134% கடந்த ஆண்டு, பஜாஜ் ஃபின்சர்வ் 125% மற்றும் விப்ரோ 122% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 113%, அதானி போர்ட்ஸ் 102% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடத்தில். டெக் மஹிந்திரா 98% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த ஒரு வருடத்தில். அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை நவோதயா என்டர்பிரைசஸ் இன்னைக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. 4,46,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹265.63. அதே கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிவி ட்ரேடர்ஸும் விற்பனை செஞ்சுருக்காங்க. 4 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹269.79. எக்ஸாரோ டைல்ஸ் லிமிடெட் இன்னைக்கு லிஸ்டான கம்பெனி. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் இன்னைக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. 2,54,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹127.07. அதே கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் இன்னைக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. 2,57,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹127.67.
கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் லிமிடெட் இன்னைக்கு தான் லிஸ்ட் ஆச்சுங்க. இந்த கம்பெனியும் பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்காங்க 2,30,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1,023.34. வெர்தாஸ் அட்வர்டைசிங் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை டிசிஜி ஃபண்ட்ஸ் விற்பனை செஞ்சிருக்காங்க 85,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹132. வின்லஸ் பயோடெக் லிமிடெட் இன்னைக்கு லிஸ்டான கம்பெனி. ஐசிஐசிஐ லிமிடெட் ட்ரேடிங் அக்கவுண்ட் விற்பனை செஞ்சிருக்காங்க 1,22,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹417.62. சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஏப்ரல் 2018 செபி இந்த கம்பெனி மீது ₹1,10,00,000 பெனால்ட்டி விதிச்சிருந்தாங்க. எதற்காக இந்த பெனால்ட்டினா சில டிஸ்க்ளோஷர்ஸ் கரெக்டாக செய்யலை அப்படின்றதுனால இந்த கம்பெனி அதை எதிர்த்து எஸ்ஏடியில் மேல்முறையீடு செஞ்சாங்க செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனலில். செக்யூரிட்டிஸ் அப்பெலட் ட்ரிபியூனல் மே 3 2021 அந்த பெனால்ட்டியை குறைச்சிருக்காங்க. ₹1,10,00,000 வெறும் 10 லட்சம் கட்டினா போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 10 லட்சத்தை சுஸ்லான் எனர்ஜி மே 28 2021 கட்டிட்டாங்க. ஆனா இப்போ செபி இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்றோம்னா இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். எஸ்விபி குளோபல் 17% அதிகரித்தது ஷேர் பிரைஸ். 394% வால்யூம் அதிகரிப்பு. லக்ஷ்மி ஆர்கானிக் 15% ஷேர் பிரைஸும் 186% வால்யூம் அதிகரிப்பு. பார்பிக்யூ நேஷன் 14% ஷேர் பிரைஸ் 112% வால்யூம். பேன்கோ ப்ராடக்ட்ஸ் 10% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு 502% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்பென்சர் ரீட்டைல் கிட்டத்தட்ட 10% அதிகரித்தது 212% வால்யூம் அதிகரித்தது. திரிவேணி டர்பைன் 10% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு 519% வால்யூம் அதிகரிப்பு. ஃபோர்டிஸ் ஹெல்த்கேர் 9% ஷேர் பிரைஸும் 358% வால்யூம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம நியூஸும் பார்த்துருந்தோம் நினைக்கிறேங்க சாயங்காலம் வீடியோவில் 7% ஷேர் பிரைஸ் 325% வால்யூம். கிரெப்ஸ் பயோகெம் 6% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 160% வால்யூம் அதிகரிப்பு. விஎஸ்டி டில்லர்ஸ் 5.6% ஷேர் பிரைஸ் 176% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அப்பெக்ஸ் ஃப்ரோசன் 20% விழுந்தது 496% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ரீராம் சிட்டி 11% வீழ்ச்சி 178% வால்யூம் அதிகரிப்பு. காவேரி சீட்ஸ் 6.5% விழுந்தது 161% வால்யூம் அதிகரிப்பு. ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்டரி 6% விழுந்தது 206% வால்யூம். கேடிலா ஹெல்த் கேர் கிட்டத்தட்ட 5% விழுந்தது 109% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.